கொஸ்டின் நம்பர் ஒன் என்ன சொல்லிக்கிறோம் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் வேலைன்னு கியூ ஆஃப் எக்ஸ் வேலைன்னு சொல்லிடுச்சு. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன்ஸ். சரி, நம்மளுடைய இன்டெக்ரல் பேட்டர் ஃபார்முலா. இன்டெக்ரல் பேட்டர் ஃபார்முலா இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2, அதனால் 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது டிஎக்ஸ். அப்போ இ பவர் 2x இதுதான் நம்மளுடைய இன்டெக்ரல் பேட்டர். ஸோ அடுத்தது என்ன சொல்யூஷன். சொல்யூஷன் இது y இன்ட்டு இன்டெக்ரல் பேட்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் பேட்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c. ஸோ q ஆஃப் எக்ஸ் வேல்யூ sin x. அப்போ என்னாச்சு y இன்ட்டு இ பவர் 2x ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ் sin x இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு dx ப்ளஸ் c. சரிங்களா, இதுக்கு மேலே நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேர்முக்கு நம்ம தனியாக இது இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ அவனை வந்து நான் என்ன எடுக்கிறேன், ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐன்னு எடுத்துட்டு என்ன கிடைக்குது, இன்டெக்ரல் சைன் எக்ஸ் இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு டிஎக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ யார் யூன்னு எடுக்கலாம், இவன் யூன்னு எடுத்து இவங்க ரெண்டு ஸ்டேஜ் டிவின்னு எடுக்கணும். சொல்லுங்கள் டேரெக்டாக வி. உனக்கு டேரெக்டாக ஃபார்முலா தெரியும். யூவோட ஃபார்முலா என்ன, டெரிவேட்டிவ். அப்போ யூவோட ஃபார்முலா சைன் எக்ஸ் தான். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு இங்கிறது இன்டெக்ரல். அப்போ என்னது இ பவர் 2x டிவைட் பை 2. ஏதாவது டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். மைனஸ் இன்டெக்ரல் வி. விங்கிறது இ பவர் 2x டிவைட் பை 2 இன்ட்டு சைனோட டெரிவேட்டிவ். கரெக்டுங்களா, சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாக தானே? ஓகே சார். சரி, அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு e power 2x divided by 2 minus 1 by 2 into integral cos x into e power 2x into dx. கரெக்டாமா? ஓகே சார். சரி, எகெயின் இந்த டேர்ம் இருக்குது பார்த்தியா, இந்த டேர்முக்கு எகெயின் u இன்ட்டு v இருக்கு. அப்போ சொல்லுங்கள், இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே இருந்துட்டு போகுது. அப்போ என்னாச்சு, sin x into e power 2x by 2 minus 1 by 2 into சொல்கிறாங்க u என்ன cos x into v e power 2x கூட எகைன் இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்போ என்னாச்சு e power 2x divided by 2 மைனஸ் சொல்கிறாங்க integral minus sin x minus sin x into e to the power 2x divided by 2 into dx. ஓகேங்களா? ஓகே சார். சரி, இப்போ இந்த மைனஸ் வெளியே வந்துடுமா? அப்போ என்ன சார், தட் இஸ் ஈக்குவல் டு e to the power 2x into sin x divided by 2 minus 1 by 2 உள்ளே கொண்டு போய்க்கிங்க. அப்போ என்னாச்சு, மைனஸ் 1 by 2 உள்ளே போனோம் e power 2x into cos x divided by 4. மைனஸ் உள்ளே போகும்போது எத்தனை மைனஸ் இருக்குது, 1 2 3 மைனஸ். அப்போ 3 மைனஸ் ரெண்டாகும் எகெயின் மைனஸு. எத்தனை 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, அப்போ 2 2 இருக்குது. அப்போ 1 by 4 ஆமாம் சார். 1 by 4 சொல்கிறாங்க. என்னாச்சு, 1 by 4 என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் e to the power 2x into sin x into dx. கரெக்டாக இருக்குங்க? ஆமாம் சார். சரி, அப்போ இதனோட டேர்ம் இதனோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி ஐன்னு எடுத்துப்போம் பாருங்க. ஐயோட வேல்யூ என்ன, sin x into e power 2x into dx. அப்போ எகைன் என்ன கிடைக்குது, sin x into e to the power 2x into dx. கரெக்டாமா? ஓகே சார். அப்போ இது ஐன்னு மாற்றிக்கணும். கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ எகைன் லெஃப்ட் சைடு ஐ தான் இருக்குது. ஐ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, e to the power 2x into sin x divided by 2 e to the power 2x cos x divided by 4 minus I by 4. ஆமாம் சார். எனக்கு டவுட் இருக்குதோ? இல்லைங்க சார். அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கும், ஐ ப்ளஸ் ஐயா ஐ பை 4 ஈக்குவல் என்ன கிடைக்கும், e to the power 2x sin x minus e to the power 2x இதுக்கு டிவைட் பை 2 cos x divided by 4. கரெக்டாமா?
ஓகே சார். சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 5i டிவைடட் பை 4. கரெக்டாமா? ஆமாம் சார். இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 4. இங்கே என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு 7x. இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே எதுவும் தேவையில்லை. அப்போ இ பவர் மைனஸ் இன்ட்டு காஸ். கரெக்டாமா? காஸ் எக்ஸ். ஓகே இந்த சார். 4 இந்த 4 கட் ஆயிருமா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? i ஈக்குவல் டு சொல்லுமா 2 இன்ட்டு இ பவர் 2x sin x மைனஸ் இ பவர் 2x equal to x cos cos x. டிவைட் பை 5. சரிங்களா? ஓகே சார். ப்ளஸ் சி ஆல்ரெடி அங்கே இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் சி போடல. ஆல்ரெடி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ளஸ் சி நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ப்ளஸ் சி இங்கே இருக்கிறதுனால நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அந்த டைம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே சார். இ பவர் 2x கூட காமன் எடுத்துக்கலாம். அப்போ என்னாச்சு? நம்மளோட ரிசல்ட் என்ன ஆகும்? y இன்ட்டு இ பவர் 2x ஈக்குவல் டு இதுக்கு வந்து இ பவர் 2x காமன் ஆகுதுல்ல, இ பவர் 2x டிவைட் பை 5 வச்சுக்கோங்க. இ பவர் 2x டிவைட் பை 5 இன்ட்டு 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். சரிங்களா? ஓகே சார். சரி, எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி, அப்படியே இவ்வளோ ஸ்டெப் ஒன்றால் போட முடியலைன்னா இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே கொடுத்துட்டேன், திரும்ப கொடுக்குறேன். இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு இவ்வளோ ஸ்டெப் போட்டு காட்டணும். 4 மார்க் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் 3 மார்க் கேட்டாலும் போட்டு காட்டணும். 2 மார்க்கில் கேட்டால் மட்டும் போட்டு காட்ட தேவையில்லை. டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரிஞ்சு அப்ளை பண்ண தெரியும். என்ன ஃபார்முலானா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட ஃபார்முலா இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ சைன் டிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. சரியாம்மா? ஓகே சார். இந்த ஃபார்முலா நான் வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? இன்டெக்ரல் இ பவர் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏவோட வேல்யூ 2னும் பியோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரைட் சைடு அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குதுங்க? இ பவர் 2x டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 4 + 1 5. கரெக்டுங்களா? கரெக்டாமா? எஸ் சார். ஏவோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 இன்ட்டு பியோட வேல்யூ 1. அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் செக் பண்ணுங்க. ரெண்டு ஒரே ரிசல்ட். ஃபார்முலா தெரிஞ்சது போதும், ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடலாம். எப்போ இந்த கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்கணும். ஏன்னா 3 மார்க் 4 மார்க் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா